நமஸ்தே. இப்போ நம்ம பிராத்தமிக் புக்கில் இருக்கக்கூடிய பாடம் 10 லெசன் 10 பாட் தஸ் அதை தான் பார்க்க போகிறோம். அதாவது அதோட கண்டினியூவேஷன். ஃபஸ்ட்டு பேஜ் முன்னாடி இருக்க வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் பேஜ், அடுத்த பேஜ். யக் பைல்காடி ஹை, இது மாட்டு வண்டி. இட்ஸ் எ புல்லக் கார்ட். மாட்டு வண்டி இதோ இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதான். யக் கின்கி கின்கி காடி ஹை, இது யாருடைய வண்டி. ஊஸ் காட் இஸ் திஸ். யக் ராம்நாத் ஜி கி காடி ஹை, இது ராம்நாத் ஜியின் வண்டி. ராம்நாத் அப்படின்றவரோட வண்டி. திஸ் இஸ் ராம்நாத் ஜீஸ் புல்லக் கார்ட். காடி அப்படின்னா வண்டி. காடி கஹா சே ஆத்தி ஹை, வண்டி எங்கிருந்து வருகிறது. வேர் டஸ் த புல்லக் கார்ட் கம் ஃப்ரம். யக் பாஜா சே ஆத்தி ஹை, இது சந்தையிலிருந்து வருகிறது. இட் கம்ஸ் ஃப்ரம் த மார்க்கெட். இஸ்மே ராம்நாத் ஜி கியா லாத்தே ஹை, அதாவது இதற்கு ராம்நாத் ஜி என்ன தருகிறார். What does Ramnath ji bring to this? வே சாவல் லாத்தே ஹை, அரிசி கொண்டு வருகிறார். தே பிரிங் ரைஸ், அதில் என்ன கொண்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் அந்த மாட்டு வண்டியில் இவர் சாவல் அரிசியை எடுத்துகிட்டு வராரு, ரைஸை எடுத்துகிட்டு வராரு. வே கேவும் பி லாத்தே ஹை, கோதுமையும் கொண்டு வருகிறார். தே ஆல்சோ பிரிங் வீட், அவர் அரிசியும் எடுத்துகிட்டு வராரு, கோதுமையும் எடுத்துகிட்டு வராரு. ரைஸ் அண்ட் வீட் ரெண்டுத்தையுமே எடுத்துகிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸாக சொல்கிறாங்க. இதில் சாவல் அரிசி எடுத்துகிட்டு வராரு, இதில் கேவும் வீட் கோதுமையை எடுத்துகிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கோகுல் கர்சே ஆத்தே ஹை, கோகுல் வீட்டிலிருந்து வருகிறான். கோகுல் கம்ஸ் ஃப்ரம் ஹோம். உஸ்கா ஸ்கூல் தூர் ஹை, அவனது பள்ளி வெகு தொலைவில் உள்ளது. இஸ் ஸ்கூல் இஸ் ஃபேர் அவே, அதாவது ரொம்ப தொலைவாக இருக்குது, ரொம்ப தூரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வகர் சே பைதல் ஆத்தா ஹை, நடந்தே வீட்டிற்கு வருவார். ஈ கம்ஸ் ஃப்ரம் ஆன் ஃபுட், அவன் நடந்து தான் வீட்டுக்கு வரான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வகர் சே கானா லாத்தா ஹை, வீட்டிலிருந்து சாப்பாடு கொண்டு வருவார். ஈ பிரிங்ஸ் ஃபுட் ஃப்ரம் ஹோம், அவன் வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்டென்ஸில் சொல்கிறாங்க. குமார் சங்கர் சே சோட்டா ஹை, அதாவது குமார் சங்கரை விட குமார் இளையவர். குமார் இஸ் யங்கர் தென் சங்கர். சங்கர் குமார் சே படா ஹை, சங்கர் குமாரை விட மூத்தவர். இஸ் எல்டர் தென் சங்கர் குமார். இஸ்கா ஸ்கூல் காந்தி நகர் மே ஹை, இவரது பள்ளி காந்தி நகரில் உள்ளது. இஸ் ஸ்கூல் இஸ் இன் காந்தி நகர். அருண் தும் கிஸ்ஸே லிக்தே ஹோ, அருண் யாருக்கு எழுதுகிறார்கள். அருண் ஊ டு யூ ரைட் டு. மைம் ஃபேஷில் சே லிக்தா ஹூ, பென்சில் அதாவது பென்சிலால் எழுதுகிறேன். மைம் பென்சில் சே லிக்தா ஹூ, பென்சிலால் எழுதுகிறேன். ஐ ரைட் த பென்சில். தும் பென்சில் சே மத் லிக்கோ, நீங்கள் பென்சிலால் எழுதுவதில்லை. யூ டோன்ட் ரைட் வித் எ பென்சில். தும் கலம் சே லிக்கோ,
நீங்கள் பேனாவால் எழுதுகிறீர்கள். யூ ரைட் வித் எ பென். आज से तुम कलम से ही लिखो. இன்று முதல் நீங்கள் பேனாவால் மட்டுமே எழுதுகிறீர்கள். From today onwards you write only with pen. இன்னையிலேருந்து நீங்கள் பென்னில் தான் எழுதுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மைதான் கஹா ஹை. மைதானம் எங்கே? வேர் இஸ் த ஃபீல்டு? மைதான் ஸ்கூல் கே பாஸ் ஹை. மைதானம் பள்ளிக்கு அருகில் உள்ளது. த கிரவுண்ட் இஸ் நியர் த ஸ்கூல். क्या சுரேஷ் கே பாஸ் கலம் ஹை. சுரேஷிடம் பேனா இருக்கிறதா? டஸ் சுரேஷ் ஹாவ் எ பென் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. ஹா உஸ்கே பாஸ் கலம் ஹை. ஆம் அவரிடம் பேனா உள்ளது. எஸ் he has a pen. क्या மகேஷ் கே பாஸ் கிதாப் ஹை. மகேஷிடம் புத்தகம் இருக்கிறதா? டஸ் மகேஷ் ஹாவ் எ புக் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. கிதாப் அப்படின்னா புக்கு. நஹி உஸ்கே பாஸ் கிதாப் நஹி ஹை. இல்லை அவரிடம் புத்தகம் இல்லை. நோ he does not have the book. அவங்கிட்ட புக்கு இல்லை, புத்தகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமஸ்தே, தன்யவாத்.